திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பெற்ற கடனை திருப்பித் தராத ஆட்டு வியாபாரியை இன்னோவா காரில் கடத்திச் சென்று சுமார் 10 நாட்களாக அடைத்து வைத்து சித்திரவதை செய்த மூவர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். சினிமா பட பாணியில் அரங்கேற்றப்பட்ட கடத்தல் சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? ஆரணி அருகே கண்ணமங்கலம் டவுன் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டு வியாபாரி ஜஃபருல்லா. இவர் தொழில் ரீதியாக அதே பகுதியைச் சேர்ந்த தீபன் என்பவரிடம் அடிக்கடி கடன் பெற்று வந்தார். சிறுக சிறுக அவர் வாங்கிய கடன் சுமார் 22,50,000 ரூபாய் வரை சேர்ந்துள்ளது. சில மாதங்களாக வாங்கிய கடனுக்கு வட்டி கொடுத்து வந்தவர் அதன் பின் நிறுத்திவிட்டதாக தெரிகிறது. இதனால் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. ஜஃபருல்லா வீட்டுக்கு சென்ற தீபன் கடனை கேட்டு சண்டையிட்டுள்ளார். ஜஃபருல்லா தற்போது தர முடியாது என தெரிவிக்க வீட்டு ஆவணங்களை தீபன் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து வீட்டை தனது பெயருக்கு எழுதி தருமாறு தீபன் ஜஃபருல்லாவை மிரட்டி வந்துள்ளார். இதனால் பயந்து போன ஜஃபருல்லா ஆரணி அருகே பெரணமல்லூர் கிராமத்தில் உள்ள தனது நண்பர் ராஜசேகர் வீட்டிற்கு சென்று தங்கியுள்ளார். இதனை எப்படியோ அறிந்து கொண்ட தீபன் தனது கூட்டாளிகள் 4 பேரை அழைத்துக் கொண்டு இன்னோவா காரில் சென்று தலைமறைவாக இருந்த ஜஃபருல்லாவை கடுமையாக தாக்கி காரில் கடத்தி சென்றுள்ளார். சினிமா பாணியில் அரங்கேறிய இந்த சம்பவத்திற்கு பிறகு கடத்தப்பட்ட ஜஃபருல்லாவை கம்மசமுத்திரம் அருகே உள்ள மாந்தோப்புக்கு கொண்டு சென்று அங்கு கட்டி வைத்து நிர்வாணப்படுத்தி பைப் மற்றும் கம்பால் பலமாக தாக்கியுள்ளனர். பின்னர் இன்னோவா காரில் அழைத்துக் கொண்டு பல்வேறு இடங்களில் சுற்றி வந்த அந்த கும்பல் ஜஃபருல்லாவை மது அருந்தவும் கஞ்சா புகைக்கவும் வற்புறுத்தியுள்ளனர். இறுதியாக ஆரணி டவுன் சூரியகுளம் அருகில் உள்ள தீபனின் உறவினர் வீட்டிற்கு நள்ளிரவில் அழைத்து வந்து அடைத்துள்ளனர். இதனிடையே ஜஃபருல்லா மாயமானது குறித்து குடும்பத்தினர் போலீசாரிடம் புகார் அளிக்க ஆரணி டவுன் போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியிருந்தனர். ரகசிய தகவலின் பேரில் ஜஃபருல்லா அடைத்து வைக்கப்பட்டிருந்த இடம் குறித்த தகவல் தெரிய வந்ததும் அந்த வீட்டை போலீசார் சுற்றி வளைத்து அவரை பத்திரமாக மீட்டனர். வீட்டின் உரிமையாளர் அபிஷேக் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைக்கு பிறகு ஜஃபருல்லா கடத்தப்பட்டதும் 10 நாட்களாக அடைத்து வைத்து சித்திரவதை செய்யப்பட்டதும் தெரிய வந்தது. படுகாயமடைந்திருந்த ஜஃபருல்லாவை வேலூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்துள்ளனர். நீ நம்ம கிட்டேருந்து தப்பிச்சு போலீஸாரிடமோ இல்லை யார்கிட்டயோ போயிட்டு நீ இருக்கிற உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்னா நான் 1 மாதமோ இல்லை 3 மாதமாகவோ உள்ளே இருப்பேன். ஆனால் என்னுடைய ஆட்கள் எல்லாம் வெளியவே இருப்பார்கள். உன்னுடைய ஃபோட்டோ எல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். யார் எப்படி ஒன்று தாக்குவாங்கன்றது எனக்கே தெரியாது என்று தீபன் என்னிடம் கூறினது எனக்கு இன்னும் ஞாபகமாக இருக்கிறது. இதனை அடுத்து சினிமா பாணியில் கடத்தலில் ஈடுபட்ட தீபன் மற்றும் அவரது கூட்டாளிகளில் ஒருவரான ராகுல்குமார் ஆகியோரை போலீசார் கண்டுபிடித்து கைது செய்துள்ளனர். கைதான துபன், ராகுல், அபிஷேக் ஆகிய மூவர் மீதும் போலீசார் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த கடத்தலில் ஈடுபட்டு தலைமறைவாக உள்ள மேலும் 4 பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்.